இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழப்பு. நெரிசலில் பாதிக்கப்பட்ட மேலும் 52 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். கரூரில் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி 95 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக நல்வாழ்வுத்துறை செயலர் அறிவிப்பு. 44 பேர் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாக தகவல். கரூரில் நேர்ந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் மோடி செய்தி. கரூர் துயரத்தை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல். தேவையான சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு ஆலோசனை. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரில் 10 பேர் குழந்தைகள் என தமிழக டிஜிபி தகவல். செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் எழுந்து சென்றார் டிஜிபி. கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக திரும்பினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூரில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்தனர். மேலும் நெரிசலில் பாதிக்கப்பட்ட 52 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் என்னும் பெயரில் 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அந்த ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து இந்த ஆண்டில் மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார். இதையடுத்து திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் ஆடம்பர சொகுசு பேருந்தில் நின்றபடி சாலையில் வீதியுலா சென்று கொண்டு பரப்புரை செய்து வந்தார். அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுமதி கோருவதும் பெறுவதுமாக இருந்தது. இந்நிலையில் நேற்று நாமக்கல்லிலும் விஜயின் பரப்புரை வீதியுலா நடைபெற்றது. தாவேக தொண்டர்களும் விஜயை பார்க்க வந்த பொதுமக்களும் நால்வழி சாலையில் பேரணியாக சென்றனர். அதன்பின் நேற்றிரவு கரூரில் விஜயின் பரப்புரை நடைபெற்றது. மிக குறுகலான இடத்தில் ஏராளமானோர் கூடியதால் நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்தனர். இதில் குழந்தைகள், பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மயக்கமடைந்தவர்கள், மிதிப்பட்டவர்களை அங்கிருந்தோர் மீட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே உயிரிழந்தோர், சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் என இன்று காலை வரை மொத்தம் 39 பேர் உயிரிழந்ததாக மருத்துவ கல்வி இயக்குநர் சுகந்தி ராஜகுமாரி தெரிவித்துள்ளார். சுகந்தி ராஜகுமாரி மருத்துவ கல்வி இயக்குநர் இன்று நண்பகலுக்குள் உடற்கூறாய்வு முடிந்துவிடும் என்றும் அதன் பின்பு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதது காண்போரின் உள்ளத்தை உருக்குவதாக அமைந்திருந்தது. அரசியல் கட்சி தலைவரின் கூட்டத்திற்கு சென்று நெரிசலில் சிக்கி உயிரிழக்கும் சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் நிலவுவது விடுதலை பெற்று 3/4 நூற்றாண்டு ஆன பின்னும் மக்களாட்சிக்கு நம் மக்கள் இன்னும் பழக்கப்படாததையே காட்டுவதாக அரசியல் நோக்கர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்ட நெரிசலில் சிக்கி 95 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர்களில் 39 பேர் உயிரிழந்ததாகவும் தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறை செயலர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் அரசு மருத்துவமனையில் 51 பேர் சேர்க்கப்பட்டதாகவும் மீதி 44 பேர் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மொத்தம் இதுவரை 39 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். So there are totally 95 overall admission. 51 are here in the hospital, except one. Others are in stable condition. One doctors or specialists have been mobilized to look after them. So the remaining people other than 51 are in that is 44 are in private institutions. All their conditions are stable. Sir, what about the casualties? Casualties totally 39. All are safe except one who is a little bit critical.
Yeah. Best possible medical care is provided to all the children. ICU 17 are there. இந்த மருத்துவமனை மட்டுமே வேற ஏதாவது மருத்துவமனை? இது 11 in government hospital, 6 are in private hospital. கரூரில் நேர்ந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் கரூரில் ஓர் அரசியல் பேரணியின் போது நிகழ்ந்த துயரமான சம்பவம் மிகவும் வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்கள் மன வலிமையை பெற விரும்புவதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் தாவேக கூட்டத்தில் நேர்ந்த நெரிசல் குறித்து தகவல் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டு தேவையான சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். கரூரில் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் சிக்கி 95 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக இரவோடு இரவாக கரூருக்கு சென்றுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவருடன் தமிழக அமைச்சர்கள் சுப்பிரமணியன், ஏபாவேலு, நேரு உள்ளிட்டோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனிருந்தனர். இரவு முழுவதும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுகுரல் ஏற்படுத்திய வழியும் தன்னுடைய நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகவும் வருத்தத்துடன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் தாவேக கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் இதுகுறித்து விசாரிக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கரூரில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 39 பேர் உயிரிழந்ததை அறிந்து சொல்லொன்னா துயர் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் உள்ளோருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து முறையாக விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்ததாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் சிக்கி இதுவரை 38 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களில் ஆண்கள் 12 பேர், பெண்கள் 16 பேர், ஆண் குழந்தைகள் 5 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர் என தெரிவித்துள்ளார். விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்து வழக்கு பதியப்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் அடுக்கடுக்காக வினாக்களை எழுப்பியதும் அவற்றுக்கு பதிலளிக்காமல் காவல்துறை தலைமை இயக்குநர் வெங்கட்ராமன் முன்கூட்டியே எழுந்து சென்றார். ஆமாம், அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு வந்து போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிற்க முடியாது. அதுதான் அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது. அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் பார்த்துருக்கோம். இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது, இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் 3லேருந்து மதியம் 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டரில், அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியாக இவர் வரும்போது 7:40. ஆமாம், தமிழக வெற்றிக் கழகம் தான். என்ன கடைசியாக இவங்க வரும்போது 7:40 ஆகிடுது. அதனால் காலையில் 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட்டு நம்ம சொல்ல வர்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டிலில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது.
அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வராரு. அது அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோன்னு. அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்கள், அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது. கரூர் அரசு மருத்துவமனைக்கு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்றுள்ளார். கரூரில் தாவேக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்ததை அறிந்த எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்கும்படி மருத்துவர்களை கேட்டுக் கொண்டார். கரூர் துயரத்தை அறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி தனது வெளிநாட்டு பயணத்தை பாதையில் ரத்து செய்துவிட்டு உடனடியாக திருச்சிக்கு விமானத்தில் வந்துவிட்டார். அங்கிருந்து அவர் கரூருக்கு காரில் புறப்பட்டு சென்றார். தமிழக மக்களின் வாழ்நிலை, பொருளாதாரம், கல்வி சூழல் எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர உலகத்தில் வாழ்ந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி, இந்து அறநிலையத்துறையின் ஆளுமையில் உள்ள சிறு தெய்வ வழிபாட்டு கோவில்களில் சாதி பாகுபாடு இன்னும் நீடிப்பதாக தெரிவித்துள்ளார். மத மாற்றத்தை தடுக்க கோவில்களில் சமநிலையை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். மக்களின் நலன் கருதி பொங்கல் திருநாளுக்குள் தமிழகத்தில் முழு மதவிலக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது புதிய தமிழகம் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார், மாவட்ட செயலாளர்கள் பிரதீப், பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நல்லவர் என்பதால் அவருக்கு தங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்று புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது. சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின், தாவேக தலைவர் விஜய்க்கு தங்கள் ஆதரவு என்றைக்கும் உண்டு என்றும் நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்.ஜி. சூர்யா, தமிழகத்தில் உள்ள மற்ற பிரச்சினைகளை மறைத்து மாநிலம் கல்வியில் சிறந்து விளங்குவதாக திமுக அரசு விளம்பரப்படுத்துவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 75 விழுக்காட்டினருக்கும் 2ஆம் வகுப்பு பாடங்களை கூட படிக்க தெரியவில்லை என குறிப்பிட்டார். 75% மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க முடியவில்லை என்பதுதான் தமிழகத்தில் இன்றைய அவல நிலை. இதை சுட்டிக்காட்டினால் உடனடியாக யூபிக்கு போ, பீகாருக்கு போ என்று சொல்கிறார்களே தவிர நம் மாநிலத்தில் இருக்கிய குறைபாடுகளை பேசுவதற்கு திமுகவினர் தயாராக இல்லை. தன்னை ஏமாற்றி தன்னுடைய கணவன் விவாகரத்து நோட்டீஸில் கையொப்பம் பெற்றுக்கொண்டு 2 குழந்தைகளுடன் கைவிட்டு விட்டதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூக்கடை தெருவை சேர்ந்த பசினா பர்வீனுக்கும் அதே ஊரை சேர்ந்த தாகி ரெடிமேட்ஸ் கடை உரிமையாளருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆகி இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கணவர் மனைவி இடையே கருத்து வேறுபாட்டால் இருவரும் பேசாமல் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் பசினா பர்வீனிடம் அவருடைய கணவர் ஏமாற்றி கையொப்பம் பெற்று எழுதி வாங்கி விவாகரத்து பெற்றதாக கூறப்படுகிறது. இதை எதிர்த்து அவர் தொடுத்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தன்னுடைய கணவரின் வீட்டிலேயே அவர் குடியிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வெளியே சென்றபோது வீட்டை பூட்டிவிட்டதால் அதிர்ச்சியடைந்த பசினா பர்வீன் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தன்னையும் தன் குழந்தைகளையும் குடியிருக்க விடாமல் வீட்டை பூட்டிவிட்ட கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பேரணியாகவும் மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மாணவர்கள் பேரணியாகவும் மனித சங்கிலியாகவும் நின்றுள்ளனர். பேரணியை கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர்
உமாசேகர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இதில் கர்ப்பப்பை வாய், கருப்பை, பிறப்புறுப்பு மற்றும் வாழ்வார் புற்றுநோய்கள் போன்ற பல்வேறு மகளிர் புற்றுநோய்களை பற்றியும் அவற்றை கண்டறிந்து தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான ஒரு வழிப்பாதையில் 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே நேர பிரச்சினை காரணமாக பேருந்தின் ஓட்டுநர் ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் தடை செய்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகர் முதல் பேருந்து நிலையம் வரை நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் ஆலங்குடி நகருக்குள் வருகின்ற தனியார் பேருந்துகள் அடிக்கடி நேர பிரச்சினை காரணமாக போட்டி போட்டுக் கொண்டு வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவது, நடுரோட்டில் நிறுத்தி சண்டையிட்டுக் கொள்வது என அட்டூழியங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்து 5 நிமிடம் தாமதமாக வந்ததாக கூறி வடகாடு செல்லும் KRS என்னும் 21ஆம் எண் தனியார் நகர பேருந்து ஓட்டுநர் சாலையின் குறுக்கே பேருந்தை நிறுத்தி பட்டுக்கோட்டை செல்லும் பேருந்தை தடுத்ததோடு ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் தடை செய்துள்ளார். இச்சம்பவத்தினால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மதுக்கரை மரப்பால பணிகள் முடக்கம் பணிகளை விரைந்து முடிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் மரப்பாலம் ரயில்வே கீழ்ப்பாலம் அகலப்படுத்துவதற்கான பணிகளை ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கினர். ஆனால் பணிகள் நடைபெறாமல் இருக்கும் நிலையில் இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பணிகளை மீண்டும் துவக்கி விரைந்து முடிக்க கோரி தமிழக வெற்றிக் கழக மாவட்ட சார்பாக மதுக்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாவைக்கவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய விக்னேஷ், மரப்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக தெரிவித்தார். வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகம். இந்த மரப்பாலம் பகுதியில் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை நகராட்சிக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சாலைகளை பெருசாக்கணும்னு சொல்லி அது ஒரு வரவேற்கத்தக்கதான். அதுக்கு மாற்று ஏற்பாடாக அவங்க சில சாலைகளை சொல்லியிருக்காங்க. அந்த சாலைகள் எல்லாமே குழியும் மேடுமாவும் இருக்கு. ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லை. அங்கே பள்ளி குழந்தைகள் கிடக்குறாங்க. நிறைய குடும்பஸ்தர்கள் அங்கே காலையில வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணா மீதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பலனை எதிர்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் சீமான் குறித்த கேள்விக்கு கருத்து தெரிவித்துள்ளார். சீமானின் குற்றச்சாட்டை தான் முழுமையாக பார்க்கவில்லை என்றும், அண்ணா மீதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பலனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். என்னை பற்றியோ நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தொண்டல் உரிமை குழு பற்றியோ அவர் ஏதாவது சொன்னால் நான் கருத்து சொல்வேன். சார், அதே போல சீமான் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணா அப்புறம் பெரியார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னும் நான் முழுமையாக பார்க்கவில்லை. அண்ணா மீதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பலனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அரசராமனையில் சரபங்கா ஆற்றின் இரு கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைத்து தர வலியுறுத்தி விவசாயிகள் கோட்டாட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்ககிரியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் கேந்திரியா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்ககிரி, எடப்பாடி, கொங்கணாபுரம், மகுடஞ்சாவடி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை மனுவாக கோட்டாட்சியரிடம் வழங்கினர். அந்த மனுவில் அரசராமணியிலிருந்து செட்டிப்பட்டி வரை சரபங்கா ஆற்றங்கரையோர பகுதிகளில் ஆக்கிரமிப்பதால் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் செல்லும் நிலைமை உள்ளதாக தெரிவித்துள்ளனர். முறையான சாலை வசதி இல்லாமல் விவசாயிகள் காய்கறிகளை பல கிலோமீட்டர் வரை சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் தூய்மையே சேவை திட்டம் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் கிரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். செங்கம் நகர மன்ற தலைவர் ஷாதிக் பாஷா, ஆணையர் பாரத் ஆகியோர் முன்னிலையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தூய்மையே சேவை திட்டத்தின் மூலம் நகர பகுதியை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து தூய்மையான நகரத்தை உருவாக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட விழாவினை விருத்தாச்சலம் ரோட்டரி சங்க தலைவர் அன்புகுமரன் துவக்கி வைத்தார். வேப்பூர் அடுத்துள்ள நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட தொடக்க விழா தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நல்லூர் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப்பள்ளி தாளாளரும் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்க தலைவருமான அன்புகுமரன், செயலாளர் பிரபாகர், முன்னாள் தலைவர் கார்த்திகேயன், முன்னாள் செயலாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்பித்தனர். இவ்விழாவில் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் பரமசிவம் பங்கேற்று நாட்டு நலப்பணி திட்டத்தின் செயல்பாடுகளையும் டிஜிட்டல் கல்வி அறிவின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இவ்விழாவின் முன்னதாக நல்லூர் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு நல்லூர் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அன்புகுமரன் காலணி வழங்கி ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் ரெங்கநாதன், ஆசிரியர் தனசேகர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நகர்மன்றத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 30 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பாஜக உறுப்பினர் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு நிலவியது. தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் மொத்தம் உள்ள 33 உறுப்பினர்களில் 28 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 69 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதில் 12வது தீர்மானத்தில் உள்ள ஒரு பொருளை தவிர அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முன்னதாக மன்ற பொருள் குறித்த விவாதத்தின் போது பாஜக உறுப்பினர் சுனிதா என்பவர் தன்னுடைய வார்டு பகுதியில் சாலை, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோன்று மற்றொரு பாஜக உறுப்பினர் சங்கர சுப்பிரமணியன் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 30 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கூறியதுடன் இது தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் எனவும் கோரிக்கை விடுத்தார். வட இந்தியாவில் பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவை பின்தங்கி உள்ளதற்கு நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் சி வி ராதாகிருஷ்ணன் அக்டோபர் 4ஆம் நாள் சென்னைக்கும் 5ஆம் நாள் கோவைக்கும் வர உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் பெண்களின் கல்வி, வேலை வாய்ப்புகள் ஆகியவை பின்தங்கி உள்ளதற்கு நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்று வானதி குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ நான் தொழில் அமைப்புகள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேங்க. இது தொடர்பான அவங்களுடைய கோரிக்கையை பெற்றுக்கொண்டு அதில் அவர்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திடம் இது பற்றி நாங்கள் எடுத்து போடுவோம். கடுமையான கண்டனத்துக்குரிய பேச்சு. தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவையினுடைய சகாக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் கூட வட இந்திய தொழிலாளர்களை பற்றி, வட இந்திய மக்களை பற்றி அவதூறாக, அவமரியாதையாக பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல. கந்துவட்டி கேட்டு கொடுமைப்படுத்துபவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமாலிடம் கார்த்திக் என்பவர் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை சேர்ந்த கார்த்திக் தொழில் செய்து வருவதாக தன்னுடைய நிலப்பத்திரத்தை ருத்ரமூர்த்தி என்பவரிடம் அடமானமாக வைத்து 49,50,000 ரூபாயை 2% வட்டிக்கு வாங்கியுள்ளார். அதன் பின்னர் 8 மாதத்திற்குள் வட்டியும் முதலுமாக 62 லட்சம் ரூபாயை ருத்ரமூர்த்தியிடம் கார்த்திக் செலுத்தியுள்ளார். இதனையடுத்து தன்னுடைய நிலப்பத்திரத்தை கார்த்திக் திருப்பி கேட்டபோது இன்னும் 65 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் திருப்பி தர முடியும் என கூறி மிரட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட கார்த்திக் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமாலை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். இன்னும் எனக்கு 65 லட்சம் கொடு, 10 ரூபாய் வட்டி, 20 ரூபா வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்றாரு. கந்து வட்டி கேட்கறாரு என்கிட்ட. நான் என்னோட வியாபார விருத்திக்காக நான் வாங்கினது. மேற்கொண்டு அவர் வீட்டுக்கெல்லாம் போய் கேட்டா கூலிப்படையை ஏவி என்னை கொலை பார்க்கறாரு, என் குடும்பத்தை மிரட்டுறாரு. எனக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த அளவு எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு, மன உளைச்சலை ஏற்படுத்துறாரு ருத்ரமூர்த்தின்றவரு. என் நிலத்தை எப்படியாவது இந்த கவர்மெண்ட் மீட்டு தருமாறி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழப்பு.
நெரிசலில் பாதிக்கப்பட்ட மேலும் 52 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். கரூரில் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி 95 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக நல்வாழ்வுத்துறை செயலர் அறிவிப்பு. 44 பேர் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாக தகவல். கரூரில் நேர்ந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் மோடி செய்தி. கரூர் துயரத்தை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல். தேவையான சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு ஆலோசனை. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரில் 10 பேர் குழந்தைகள் என தமிழக டிஜிபி தகவல். செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் எழுந்து சென்றார் டிஜிபி. கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக திரும்பினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.